ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேண்டம் கிளிக்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் நான் மார்னிங் படிக்கிறது, ஈவினிங் படிக்கிறது எல்லாம் சேர்த்து தான் ஒன் டேவே இதை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ஒரு 10 o'clock மேலே நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுங்கும் போது உங்களோட ஒர்க்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இன்னும் நான் பாத்திரம் வளர்க்கல உண்மையாக சொல்லப்போனால் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் போரிங் அடிக்குங்க. அதனால் படிக்கும் போது போர் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் போய் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி ஸ்டடி vlog வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு கஷ்டமான சிலபஸ், ஒரு ஈஸியான சிலபஸ், அப்படி தான் நான் வந்து எப்போதுமே எடுப்பேன். ஏன்னா அப்போ எடுக்கும்போது தான் நமக்கு ஈஸியான சிலபஸை டக்குன்னு முடிச்சிடுவோம். எடுத்துகிட்டு கஷ்டமான சிலபஸை கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். ரெண்டுமே நீங்கள் கஷ்டமானது எடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்குள்ளே உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா நமக்கு வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். என்னடா இது நம்ம இன்னும் முடிக்கவே இல்லையே, நாளைக்கும் திருப்பி இதே புக்கு எடுத்து வைக்கும்போது நமக்கு அந்த படிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. என்னுடைய ஓன் இது தான், நான் இப்படி தான் படிப்பேன். ஸோ அதனால தான் அதையே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நீங்கள் என்ன ஸ்ட்ராங்கு என்ன வீக்குங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியரப் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய யூடியூப் சேனலில் ஸ்டடி vlogs, அதாவது ஸ்டடி பிளான்ஸ்லாம் நிறைய போடுறாங்க. நானும் நிறைய பேரோடதை பார்த்தேன். பட் எனக்கு எதுவும் அதில் கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால் நான் வந்து சிலபஸ் டாபிக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் சிலபஸை வந்து கண்டிப்பாக ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி குரூப் 4 படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் குரூப் 2ஓட சிலபஸ் என்ன அப்படிங்கிறது. அதுலேயும் நீங்கள் எந்தளவுக்கு எதை கவர் பண்ணியிருக்கீங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இல்லைனாலும் ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஐடியா வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய செல்ஃப் அனலைஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக நீங்கள் அடுத்தது படிக்கும்போது உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இல்லைனா காலைல ஏஞ்சி ஏதோ ஒரு புக் எடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு இதை பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸும் கவர் ஆகாது, இன்றைக்கி என்ன படித்தோங்கிறது இருக்காது. இல்லை முக்கியமான என்னென்னா ஒரு ரிப்பீட் ரிவிஷன், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படித்தோங்கிறத நாளைக்கு நம்ம கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷன் டைமில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வீக்லி ஸ்டடி பிளான் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிச்சுட்டே போயிட்டுருப்போம். கடைசியில் அந்த ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, திருப்பி அந்த 1 வீக்குக்கு முன்னாடி படித்தது திருப்பி ரிவிஷன் முடிக்கும் போது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன படிக்கிறீங்களோ, இன்றைக்கி ஒரு பேஜ் படித்தா கூட பரவாயில்லைங்க, நாளைக்கு எடுத்து அதை ஒரு தடவை ஜஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். நான் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நானும் நிறைய யூடியூப் சேனல், நிறைய மோட்டிவேஷன் அப்படி இப்படின்னு கேட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் இப்போ எனக்கே ஒரு தெளிவு வந்துருச்சு, நான் எப்படி படிக்கணும், எந்த சிலபஸ்லலாம் நான் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு அதை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் நிறைய பேர் புக்ஸ் எவ்வளோ ஆச்சு, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் வந்து ஓல்டு புக் ஸ்டோரில் கொஞ்சம் புக்ஸ்லாம் வாங்கினேன். இன்னும் எங்கள் ஊரில் சொல்லி வச்சு கொஞ்சம் பசங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் புக்ஸ் வாங்கினேன். அண்ட் நிறைய புக்ஸ் நான் காசு கொடுத்து தாங்க வாங்கினேன். குரூப் 2 குரூப் 4 படிக்கிறவங்க கண்டிப்பாக புக் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அதை என்ன தான் நோட்ஸ் எடுத்தாலும் புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரவே வராது. எனக்கு உண்மையாக வராதுங்க. என்னோடய பர்சனலாக நான் வந்து நிறைய நோட்ஸ் எடுத்து படிப்பேன். பட் நோட்ஸ் எடுத்தாலும் ஒன்ஸ் என் கையில் அந்த புக்கு இருக்கணும். ஏன்னா அந்த புக்கில் படிக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் நான் புக்கு வந்து எனக்கு ஒரு 2500 கிட்டத்தட்ட ஆகிடுச்சு எல்லா புக்ஸும் கவர் பண்ணுறதுக்கு. நான் எந்த அகாடமிலேருந்து நோட்ஸ் எதுவுமே வாங்கலை, புக்காகவே அப்படியே வாங்கிட்டேன். புக்கில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும்தாங்க நான் வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. அடுத்தது மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஸுக்கு மட்டும் ஒரு கணியன் புக்கு வாங்கியிருக்கேன். மேக்ஸ் புக்ஸும் நான் வச்சுருக்கேன். பட் எனக்கு நிறைய சம்ஸ் எல்லாம் நமக்கு அது தெரியாது. அதனால் வந்து நான் எல்லாத்துக்கும் யூடியூப் சேனல் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால புக்ஸு சம்ஸ் எல்லாம் நான் பார்க்குறதுக்காக, ஏன்னா புக் சம்ஸ்லேருந்தும் கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதை மாடல் வைஸ் கேட்குறதுனால அந்த கணியன் புக்கு வாங்கினேன். அது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான். 350 rupees நான் வாங்கும்போது, ஓகேங்களா. இப்போ எவ்வளோதுன்னு தெரியல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையாகவே. நான் குரூப் 4க்கு நிறைய ப்ராக்டிஸ் அதில் நான் பண்ணேன். அண்ட் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் கொஞ்சம் வச்சுருக்கிறது எல்லாமே நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டடி பிளான், ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்க எடுத்து. ஒரு நாள் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ படிக்கிறோம், என்ன படிக்கிறோம். நாளைக்கு இதை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. ஒரு நாள், ஜஸ்ட்டு ஒரே ஒரு நாள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படித்து பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவீங்க. நானும் அதையே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேயில் நான் வந்து என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் படித்ததை மட்டும்தான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.